நம்மளுடைய அஞ்சா நெஞ்சம் கொண்ட மனிதநேயம் கொண்ட திரு விஜயகாந்த் அவர்களோட இல்லத்துக்கு போயிருந்தேன். அவரை பார்க்கறதற்காக போயிருந்தேன். பயங்கரமான கூட்டம். பல மாவட்டங்கள்ல இருந்து, நான் இந்த மாவட்டத்துல இருந்து வந்தேன் மேடம், நான் அந்த மாவட்டத்துல இருந்து வந்தேன் மேடம்னு மக்கள் பெருவெள்ளத்தில் இருக்கு கோயம்பேடு அந்த ஏரியா முழுதும். எனக்கு அந்த நேரத்துல என்ன தோணுச்சு தெரியுங்களா? விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல தலைவர் கிடைக்கும் போது நீங்க ஏன் கொண்டாடாம விட்டீங்க? இப்போ அங்க அவ்வளவு தூரம் அப்படியே ஒரு அலை போல, ஒரு பெரிய வெள்ளம் போல அங்க அவ்வளோ அணி திரண்டு நின்றுட்டு அவ்வளோ பேர் கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழக மக்கள் ஒரு நல்ல தலைவர், ஊழல் இல்லாத, கட்ட பஞ்சாயத்து இல்லாத, ரவுடிசம் இல்லாத, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட, எல்லாத்துக்கும் மேல தன்னோட கொள்கைகளை பணத்திற்காக விற்காம மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டு இன்னைக்கு அவர் இல்லாம போகும்போது எப்படியெல்லாம் கதறீங்க, எப்படியெல்லாம் அழுறீங்க. நடு இரவுன்னு கூட பார்க்காம அவ்வளோ கூட்டமா வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து நிக்கிறீங்க. இந்த சப்போர்ட் அப்பா அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவர் சினிமா துறையிலே நிறைய நல்லது செய்திருக்காங்க. 1990 எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாம நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்போவே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அது இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே போல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அவர் நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சுன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு தனியா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ்க்கு தனியா சாப்பாடு வச்சுப்பாங்க. ஆனா விஜயகாந்த் சார் நடிக்கிற படங்கள்ல மட்டும் அந்த லொகேஷன்ல எல்லோருக்குமே ஒரே போல சாப்பாடு, ஒரே இடத்துல சாப்பாடு அப்படின்னு எல்லோரையுமே சமமாக பார்த்த ஒரு நல்ல மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நமக்கு எல்லோரும் தமிழகம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரு ஒரு நல்ல முதலமைச்சரா தமிழகத்துல இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கு பதிலா தமிழகம் என்ன செஞ்சோம்? அவரை கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும், அவரை போட்டு அவ்வளோ மீம்ஸ் போட்டோம், அவரை அப்படியெல்லாம் கலாய்ச்சோம், என்னென்னவோ பண்ணிட்டோம். ஆனா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு பேரும் இன்னைக்கு மனதால அழுகுறாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா போற வழி எல்லாமே பேனர்ஸ், போஸ்டர்ஸ். இந்த சப்போர்ட் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கலையே. ஸோ அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் மாறணும். ஒரு நல்ல தலைவர் கிடைச்சாருன்னா அவரை வாழ வைக்கணும், அவரை கொண்டாடணும். அதை விட்டுட்டு அவர் இல்லாம போன பிறகு நமக்கு அழுது கதறி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்க. ஆகவே ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அவரை கொண்டாடணும், அவரை நம்ம போட்டணும், அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சுங்க. அதனால தான் நான் இந்த லைவ் வந்தேன். நிறைய பேர் லைவ்ல வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் தனித்தனியா இப்ப பேர் சொல்லி என்னால பேச முடியாது. இதை நான் இப்ப சொல்லாம விட்டேன்னா நாளைக்கு இதை என்னால திருப்பி சொல்றது எனக்கு தோணுமான்னு தெரியல. அதனாலதான் அந்த ஒரு மனவேதனையோட நான் இப்ப போயிட்டு வந்த உடனே இந்த லைவ் போறேன். தேங்க்யூ, நன்றி.